எங்களை தேச துரோகிகள் என்று பேசுவதற்கு அருகதையற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே துரோகிகள் என்று பேசுகின்ற விடயம் அவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். நாங்கள் எங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நலன் சார்ந்து தொழிற்படாத அவர்களை நாங்கள் துரோகிகள் என்று பேசலாம். ஆனால் நாங்கள் அவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு சில பண்பு இருக்கின்றது. நாங்கள் அவ்வாறு பண்பு, கலை, கலாச்சார விழுமியங்களுடன் வாழ்ந்தவர்கள். எனவே இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை கூற மாட்டோம். ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து இவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தங்களுக்குள் ஒரு உள்ளக ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். நாங்கள் ஏன் இவர்கள் வெளியேறினார்கள், என்ன காரணம், நாங்கள் எங்களுடைய நடத்தை கோட்பாடு எப்படி இருக்கின்றது, எங்களுடைய கொள்கை எவ்வாறு இருக்கிறது, எங்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். இதற்கு வெளியே பெரிய பட்டம் படித்து வர வேண்டிய தேவையில்லை. ஒருவர் தன்னுடைய இடத்திலிருந்து விலகுகின்றார் அல்லது முரண்படுகின்றார் இந்த கொள்கை ரீதியாக, கருத்து ரீதியாக என்றால் அதனை ஆய்வு செய்யாமல் அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளாமல் எடுத்த வீச்சுக்கு மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதில் இவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் இந்த கூட்டமைப்பில் இருந்து வெளியேறியது கொள்கை முரண்பாடு, அவர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்பான அதிருப்தி காரணமாகத்தான் நாங்கள் வெளியேறியிருந்தோம். ஆனால் எங்களை போன்ற மக்களுக்கான நலன் கருதின மக்களுடைய அபிலாசைகளை பேசுகின்ற பொழுது எங்களுக்கான தடைகளை, முட்டுக்கட்டைகளை இவர்கள் போட முடியாது. எனவே எங்களுடைய வெளியேற்றம் மக்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. அதுவும் இப்பொழுது இந்த ஆட்சி மாற்றத்தில் இவர்களுடைய வகிபாகம் என்பது அவர்களுடைய முகத்திரியை கிழித்திருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக நாங்கள் இதில் ஒரு எதிர்ப்பு கூறல் சொல்கின்றோம். இப்பொழுது நாட்டினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவாக நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் வருகின்ற பொழுது எங்களுடைய மக்களுக்கான இன பிரச்சனைக்கான தீர்வு திட்டம் ஒன்று கிடைத்துவிடும் என்ற ஒரு மக்களுக்கான மாயை தோற்றுவிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். அந்த மாயை எப்பொழுது உடையும் என்றால் இவர்கள் தீர்வை கொண்டு வரப்போவது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டுகின்ற பொழுது, எதிர்த்தரப்பில் இருந்து மிக அதிகபட்சமான போராட்டங்கள் இதுக்கு எதிர்ப்பாக கிளம்புகின்ற பொழுது சொல்லப்படும் எதிர்ப்பு அதிகமானபடியால் உங்களுக்கான எந்த தீர்வையும் எங்களால் வழங்க முடியாமல் இருக்கின்றது, மக்கள் கொந்தளிக்கின்றார்கள் என்ற வார்த்தை பிரயோகம் வருகின்ற பொழுது மீண்டும் எங்களுடைய தமிழர்கள் ஏமாற்றப்படுகின்ற நிலைமை வரும். நிச்சயமாக நிபந்தனையுடன் ஆதரவோ அல்லது தீர்வு திட்டமோ வெளிப்படையான ஒரு தீர்வாக இருக்குமே ஒழிய ரகசியமாக இது அல்ல அது என்று கூறி கையில் கொடுக்கின்ற விடயமாக இருக்காது. எனவே ஒரு தீர்வு, நியாயமான அரசியல் தீர்வு என்பது பகிரங்கமாக பேசப்பட வேண்டிய விடயமே ஒழிய ரகசியமான முறையில் கையளிக்கின்ற விடயமாக அமையாது.